ஹாய் 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 ஹலோ மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட முன்னாள் லார்ட் இந்நாள் விதூர்னு ஒரு நம்ம வந்து லார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் லார்டோட ஓனர் வந்து சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் இப்போ வாங்கியிருக்காங்க. இவனுடைய நேம் வந்து விதூர்னு போட்டு கொடுத்துருக்கோம். விதூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு ஷிவரிங்கா பதட்டமா காலெல்லாம் டச் பண்ண முடியாது. அப்படியே ஒரு ஊஃபெல்லாம் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ஊஃப் கண்டிஷனுக்கும் அப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக்கான ஊஃப்ஸு அதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கூட அவனால் நிற்க முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அப்படியே ஷிவரிங்கா ரொம்ப இதுவாகிடுவான். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் அவனுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கு, ஆல்மோஸ்ட் ஓகே. நம்ம கிட்ட வந்து ஒரு 2 மாதம் ஆகும் இல்லையா, 2 மாதம் முடிஞ்ச உடனே இவன் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத பார்க்குறேன். சும்மா பாருங்க. இதுக்கு முன்னாடி தெரியும் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். இதே ஸ்பாட்ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு சின்ன ஷேக்னா கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பதட்டமாயிருவான் அப்படியே. இதெல்லாம் வந்து நாங்களே கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அவனுக்கு வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் உச்சபட்சமான ஒரு இது கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஓகே. ஸோ தயார் பண்ணியிருக்கோம், நல்லாவே தயார் பண்ணியிருக்கோம். அவனால் என்ன மாதிரி ப்ரெஷர் வேணால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓ குட் பாய், அவ்வளோதான். என்ன மாதிரி ப்ரெஷர் வேணால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். முழுசாக நான் தயார் பண்ணலைங்க, பல பேரோட உழைப்பு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்டில் இவனை மட்டுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணோம். காலையில் வந்து ஈவினிங் இல்லை சாரி, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அவனோட லெக்கை பிக் பண்ணுறது, அவனுக்கு டீசென்சிடைஸ் பண்ணுறது, அது மாதிரி வந்து மல்டிபிளாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். நானே எல்லாம் வந்து பண்ணல. ஸோ இவனோட லெக் ஹேண்ட்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி தான். சும்மா இப்போ இவனை கால் கேட்க வைக்கிறேன். கார்த்திக் போயிட்டு கால் வாங்குங்களேன். ஸோ காலெல்லாம் அப்படியே கொடுக்கவே மாட்டான், அப்படியே பதட்டமாக இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் குட் பாருங்க. இப்போ கூட பாருங்க, அவனுக்கு அந்த நம்பிக்கை வரல. குட் வெரி குட். ஓகே, அப்படியே விட்டுருங்க. பின்னங்கால் வாங்க வெரி குட். அவ்வளோதான். நல்லா கையில் தட்டுங்க நல்லா. குட். ஓகே குட். விட்டு ரப் பண்ணி கொடுங்க, நல்லா ரப் பண்ணி கொடுங்க. குட். இப்போ அந்த சுத்தியல் எடுத்துங்க. சுத்தியல் லாடம் எடுத்து லாடம் ஒரு ஃபேரியர் வச்சு அடித்தா எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி அடிங்க பார்க்கலாம். பரவாயில்ல, சும்மா ஒரு சிமுலேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை தூக்குங்க, இதுவை தள்ளி விட்டுருங்க. பிச்சாடி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தள்ளிங்க, இன்னும் தள்ளிங்க. குட், போதும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோல்டர் வெரி குட். அவ்வளோதான். பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட். ஹோல்டு பண்ணிக்கங்க. லாடத்தை எடுத்து அங்கே வச்சுட்டு சும்மா ஒரு சிமுலேஷன் அப்படி தான் ஒரு தட்டுங்க, அவ்வளோதான். குட் சூப்பர். ஓகேங்க, அருமை. குட். நான் இதான் பார்த்தேங்க, அவர் சுற்றியை தட்டிட்டு கீழே வச்சுட்டு ரப் பண்ணாமல் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருப்பேன். உடனே ரப் பண்ணார். ஸோ விதூரோட ப்ரோக்ரஸ் வந்து இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கும் உங்கள் குதிரையை வந்து ரொம்ப ஸ்பூக்கியாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது, லாடத்தை கால் கொடுக்க மாட்டேங்குது, இல்லை ரைடரை ஏற அலோவ் பண்ண மாட்டேங்குது, இல்லை இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, இந்த குதிரை எனக்கு விற்கவும் மனசு இல்லை, ஆனால் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற ஹார்ஸஸை கண்டிப்பாக காட்லிட்டன் ஹார்ஸ்மேன்ஷிப் கொண்டு வந்து கொடுங்க. நல்ல டீம் இருக்கும், ஒரு லவ்லி டீம் இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுப்போம். ஆனால் வித் சப்ஜெக்ட் டு அந்த குதிரைக்கு வந்து ஜெனட்டிக்கலாக கடி பிஹேவியர் இல்லைனா மட்டும்தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம். ஏன்னா வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணாலும் திருத்த முடியாது, அதனால் ரிசல்ட்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன, மேபி நீங்கள் ஒரு ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாக்கா என்னதான் ஒரு ட்ரெயினர் வந்து 1000% ட்ரெயின் பண்ணாலும் ஹேண்டில் இருக்க அந்த சின்ன ஒரு எக்ஸிக்யூஷன் நாலேஜ் இல்லைனாக்கா எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டு தான் அந்த 1000% ட்ரைனிங்கும். ஸோ ஹாப்பி அபவுட் விதூர். தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வந்து பார்க்குறேன். until then bye, thank you, bye.